ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இந்த வருஷத்துல இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும். ஆண்டவர் அதை பண்ண போறாரு. மகிமைனா என்ன, எப்படி இதெல்லாம் ஆகுன்றத வருகிற வாரத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு புதிய ஆண்டுல இன்றைக்கு சில காரியங்கள், முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் மகிமை அப்படின்ற அந்த வார்த்தை எபிரேயத்துல கபோட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க மொழியில டாக்ஸா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அந்த எபிரேய கிரேக்கெல்லாம் புரியலன்னா விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வேதத்துல அநேக வார்த்தைகள் டைரக்டா மகிமைன்னு சொல்லுது. அநேக வசனங்கள்ல சில வசனங்கள் டைரக்டா மகிமைன்னு சொல்லல, ஆனா அதை தான் குறிக்குது. அதுக்காக தான் இந்த எபிரேய கிரேக்க சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைங்கன்னா, மிகுதி, செல்வம், திரளான பொக்கிஷம், மரியாதை, கண்ணியம், ஆண்டவருடைய பிரகாசம், கம்பீரம், தேவனின் புகழ், தேவனின் உயர்ந்த தன்மை, இதெல்லாமே மகிமை. மகிமைன்னா நிறைய நேரத்துல என்ன யோசிச்சிடுறாங்கன்னா, நம்ம பொதுவா கிறிஸ்தவ உலகத்துல ஏதோ மேல இருந்து வானத்துல இருந்து ஏதோ மேகம் வரும், அதான் மகிமை, புகை வரும், மகிமை எல்லாம் நம்ம அது தெரியல, தேவன் மகிமையை யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்லாம் வெளியரங்கமாகும்னு போட்டிருக்கேன். அப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறது என்ன அர்த்தம் காட்டுது? அவருடைய மகிமையை காட்டுது. ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தை தருவது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் உங்களை தகுதியே இல்லை, ஆனா உங்களை பெரிய ஆளாக்கி உயர்த்தி கனம் பொருந்தி ஆளாய் மாற்றி விடுறாரு பாருங்க, அது தேவனுக்கு மகிமை. இதுல முதல்ல வேதத்துல முறை மகிமை அப்படின்ற வார்த்தை எங்க பயன்படுத்தி இருக்கிறது? பொதுவாக வேதத்துல எந்த ஒரு வார்த்தையும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வேதத்துல ஒரு வார்த்தை எங்க வருதோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதனுடைய டெஃபினிஷன், அது என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதுல பாத்தீங்கன்னா, லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருள்னானே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இதுல பார்க்கும்போது ஆங்கிலத்துல தான் கரெக்டா அந்த க்ளோரின்ற வார்த்தை வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவர் ஃபாதர் had he gotten all this glory. அதாவது என்னன்னா, எங்க அப்பாவுடைய செல்வத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டதுனால அவனுக்கு மகிமை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவன் எடுக்கலாம் இல்ல, அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். யாக்கோபு எப்படி ஏமாற்றப்பட்டான், கடைசியில ஆண்டவர் அவனுக்கு பெருக்கத்தை உண்டாக்கினார். அப்போ முறை வேதத்துல மகிமைன்ற வார்த்தை எப்போ சொல்ல வருகிறது? ஏராளமான ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, வேலைக்காரன், செல்வத்தின் மிகுதியில் இருக்கிற யாக்கோபை பார்த்துதான் என்ன சொல்லுகிறது வேதம்? மகிமைன்னு சொல்லுது. அப்போ மகிமைன்னா என்ன அர்த்தம்? பெருக்கம், உயர்வு, அந்தஸ்து, செல்வம், அதுதான் மகிமை. அதுதான் முதல் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 45:13, ஆதியாகமம் 45:13 அதுல போட்டிருக்குது, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமா இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி யோசேப்பு சகோதரர்கிட்ட பேசுறாரு. சொல்லும் போது சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லா மகிமையும் நீ பாக்குறே அப்படின்றாரு. அப்போ தேவ மகிமை இல்ல, அது செல்வம். யோசேப்புக்கு இருக்கிற செல்வம், யோசேப்புக்கு இருக்கிற மரியாதை, யோசேப்புக்கு இருக்கிற அந்தஸ்து, யோசேப்ப பார்வன் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான். அதுதான் மகிமை. அந்த மகிமைய சொல்றாரு யோசேப்பு, எங்க அப்பா கிட்ட சொல்லு, யாக்கோபு கிட்ட சொல்லு,
முறை யாக்கோபை பத்தி தான் பார்க்கும்போது மகிமையை பத்தி போட்டிருக்கு. இங்கேயும் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த மகிமையை பத்தி யாக்கோபு கிட்ட தான் சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, மகிமைன்னு ஒண்ணு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் திங், அது ஆவிக்குரியது, அதுக்கும் நம்மளுக்கும் வானத்துல பரலோகத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த பூமியிலே இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களை தேவன் கனப்படுத்துகிறார், அது மகிமை. உங்களை செல்வந்தனாக்குகிறார், அது தேவனுக்கு மகிமை. உங்களை பாதுகாப்பார், சமுதாயத்துல உயர்த்தி வைப்பாரு, ஞானமான வைப்பாரு. யோசேப்பு என்ன பண்ணாரு? எகிப்துல பெரிய வல்லரசு, மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அந்த அரண்மனையில. ஆனா ஆண்டவர் அந்த ஏரத்துல யோசேப்பு உயர்த்தி வச்சார் பாருங்க, அதுதான் மகிமை. நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல, நீங்க தொழில் பண்ற இடத்துல நீங்க பெரியவங்களா இருப்பீங்க. அது யாருக்கு மகிமை? என் அப்பாக்கு மகிமை. என்னை உயர்த்தினா யாருக்கு மகிமை? ஆண்டவருக்கு மகிமை. அதனால கொஞ்சம் அவரோட கோஆபரேட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கூட கோஆபரேட் பண்ணு, என் மகிமையே உங்ககிட்ட தான் இருக்கு, என் பேரை டேமேஜ் பண்ணிடாத. நான் உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து உயர்ந்துக்கோ. நான் உனக்கு செல்வத்தை தரணும், நான் உனக்கு பொருளை தரணும், பெருக்கத்தை தரணும், நன்மையை தரணும். ஏன்னா அதுலதான் என் மகிமையை அடங்கி இருக்கு. இங்க இன்னொரு இடத்துல யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, மோசே ஆரோனுங்க எல்லாம் பேசுறாங்க. அதுல இப்ப பிரச்சனை என்னன்றத சீக்கிரம் சொல்லிடுறேன். சாப்பாட்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. இப்ப அதுக்குதான் அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஏன் டென்ஷன் ஆவாங்க? ஒண்ணும் இல்ல, சோறு பிரச்சனை தான். தண்ணி இல்ல, சோறு இல்ல, ரொம்ப வெஜிடேரியனா இருக்குது, கறி சாப்பாடு போட மாட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே பிரச்சனை தான். சில இடத்துல எல்லாம் போய் பாருங்க, என்னங்க பிரச்சனைனா சாப்பாடு போடலங்க, பீஸே போடல அப்படின்வாங்கல்ல. அந்த காலத்துல இருந்து அதே பிரச்சனை தான். அதே பிரச்சனை தான் இங்கேயும் யாத்திரம் 16ல. அப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, பேசுறாரு, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஒண்ணு ஏதோ மகிமைனா ஏதோ ஆண்டவர் ஏதோ அப்படியே புகை மூட்டமா அப்படியே இருக்கும், அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அதுதான், அது மட்டும்தான் கிடையாது, அதை தான் சொல்ல வரேன். மகிமையை காண்பீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், இப்படிலாம் சொல்றாரு. இப்ப 10வது வசனத்துல 2வது இடத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள், கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. மேகத்துல விஷுவலா தெரியுது ஆண்டவருடைய மகிமை இறங்குறத அவங்க பாக்குறாங்க. சரி, இந்த மகிமை என்ன பண்ணுது அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல பாத்தீங்கன்னா, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் அப்படின்னு சொல்றாரு. மேகத்துல மகிமையில அப்படியே என் மகிமையை பாத்தியான்னு போகல. உங்க பிரச்சனையை அறிந்து, உங்கள் தேவையை அறிந்து, அந்த தேவையை சரி செய்கிறார் ஆண்டவர். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு என்ன பிரச்சனை? சோறு பிரச்சனை தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மகிமையா இறங்கி உன் சோறு பிரச்சனையை நான் தீர்ப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு சோறு பிரச்சனையா இருந்தாலும் அந்த சோறு பிரச்சனையை தீர்ப்பார். துணி பிரச்சனையா இருந்தாலும் துணி பிரச்சனையை தீர்ப்பார். எப்பா என்ன, எனக்கெல்லாம் எவ்வளவு வேலை இருக்குது, நான் மோடியை பார்க்கணும், அங்க அமெரிக்கால போய் ட்ரம்ப்பை பார்க்கணும், நீ வேற சோறு கேட்கறன்னு நம்மளை சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு சோறு பிரச்சனைனா உங்க சோறு பிரச்சனையை தீர்ப்பார். உங்களுக்கு சம்பள பிரச்சனைனா சம்பள பிரச்சனையை தீர்ப்பார். உங்களை உயர்த்தியே ஆகணும், உங்களை மேன்மைப்படுத்தியே ஆகணும், உங்களுக்கு நன்மை செஞ்சே ஆகணும். ஏன்? அது அவருக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை. என் உயர்வு ஆண்டவருக்கு மகிமை, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை. இங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல, சாயங்காலத்தில் காடைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. சாயங்காலம் ஆயிருச்சு, இவன் பிரச்சனை சீந்திருச்சு. என்னது? சாயங்காலம் ஆன உடனே ஃபுல்லா காடை. நம்ம பாக்குற குட்டி காடை கிடையாது. அந்த காலத்துல பெருசா இருந்திருக்கு காடை எல்லாம். இப்ப நம்மளுக்கு சின்னோண்டா தராங்கல்ல, நல்ல பெரிய குழு குழுன்னு அந்த காடை.
விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. இதோ வனாந்தரத்தின் மீதும் உறட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. நைட்டானா காடை விழுது, பகலானா மண்ணா விழுது. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனை என்னையோ அதுக்கு என் மகிமை வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகும் போது உன் பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன வேணா பிரச்சனையில இருங்க, பண தேவையில இருக்கலாம், இந்த நாள்ல மன பாரத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு இறங்கின மாதிரி இந்த வேளையில் உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த இடத்துல இருக்கு தேவ மகிமை, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. இது என்ன பண்ணுது? உங்களை உயர்த்துகிற மகிமை, உங்கள் தேவைகளை சந்திக்கிற மகிமை, உங்கள் மனது ஆறுதலை அளிக்கிற மகிமை, அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொன்னு பாருங்களேன், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18 பாத்தீங்கன்னா, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பத்தருளும் என்றான். மூச்சு ஜபம் பண்றார், மகிமையை காட்டுங்க ஆண்டவரே, உன் மகிமையை நான் பார்க்கணும், உன் மகிமையை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது பண்ணி ஏதாவது போட்டு ஏதாவது பண்ணிருக்கணும்ல. நம்ம நினைக்கிற மாதிரி மகிமை என்ன, ஆண்டவர் உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. 19 மகிமையை காண்பித்தருளும்னு சொன்ன உடனே 19 சொல்றாரு, என்னுடைய தயையெல்லாம் நான் உண்மையாக கடந்து போக பண்ணி சொல்ற, நான் தய பண்றேன்ற. தயவுனா என்ன அர்த்தம்? தகுதியே கிடையாது உயர்த்துறது, தகுதியே கிடையாது தேவையை சந்திக்கிறது, தகுதியே கிடையாது. ஒரு நபரை சந்திக்க வைக்கிறாரு, அந்த நபர் ஒண்ணு தூக்கிட்டு போய் மேல எங்கேயோ உட்கார வச்சிடறான். வியாதிப்பட்டு இந்த வியாதி சுகமே ஆகாது, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க, அவன் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னுடைய மருத்துவர், உன் வியாதியை சுகமாக்குவேன்றாரு. அதுதான் தயை. மோசே கேட்கிறான், மகிமையை காண்பித்தருளும்னு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, I will show my goodness. ஆங்கிலத்துல போட்டிருக்குது, I will show my goodness, I will be gracious, I will show compassion, loving kindness. உன் மேல மிகுந்த அன்பாயிருப்பேன், உன்மேல் தயவாயிருப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன் சொல்றாரு? மகிமையை காண்பித்தருளும்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மேல அன்பா இருப்பேன், உன்ன மேல தயவு பாராட்டுவேன், உன்மேல் இரக்கமா இருப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன், உங்கள் மேல் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த ஆண்டுல தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் காண்பீர்கள். வியாதி இருக்காது உங்க வீட்டுல. எல்லாம் சொல்லுங்க, இந்த வருடத்தில் ஒரு நாளும் நான் வியாதியில் இருப்பதில்லை, என் குடும்பத்துல வியாதி இருப்பதில்லை, ஒரு நாளும் பொருளாதார தேவையில் இருப்பதில்லை. ஏன்? தேவன் தம்முடைய மகிமையை என் மேல் காண பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சார், எத்தனை நியூ இயர் நாங்க பார்த்துருக்கோம், புரியுதா? 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா எப்படின்னா, 60 நியூ இயர் பார்த்துருக்குறோம், 31ஆம் தேதி ஆனவுன்னா 1ஆம் தேதி காலைல இதே கதை தான் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பெருசா அந்த மாதிரி இல்லை. இந்த கண்ணோட்டத்தோட இந்த எண்ணத்தோட வாயை திறந்து இதை சொன்னீங்கன்னா, இப்ப தீர்க்க தரிசனமா சொல்ற ஒன்றும் நடக்காது. ஹலோ, நடக்கவே செய்யாது. ஏன்னா வாழ்க்கையின் பெரிய தீர்க்க தரிசியே நான் தான். நான் இந்த வார்த்தையில இருந்து சொல்றேன், இந்த தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தோட சொல்றேன். என்ன சொல்றேன்? தேவன் தம்முடைய மகிமையை காண்பிப்பார், தயையை காண்பிப்பார், கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பார்னு சொல்றேன். நான் என்ன உடனே சொல்லணும்? ஆமென், அப்படியே ஆக கடவுது. என் மேல் கிருபையா இருப்பார், என் மேல் கிருபையை காட்டுவார். யோசேப்புக்கு காட்டினார்ல. யோசேப்புக்கு மகிமை என்னது? ஜெயில இருக்கிற ஒரு ஆளு கொண்டு போய் பார்வானுக்கு முன்பாக நிப்பாட்டி வச்சு எல்லா செல்வத்துக்கும் சொந்தக்காரனாக்கி எகிப்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கும் அதிகாரம் உள்ளவனாக்கிறார் பாருங்க. அதுதான் தேவனுடைய மகிமை. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால
உயர்ந்த இடங்களில் இந்த ஆண்டு தேவன் உங்களை வைப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமா, அப்படி நடக்கும். ஆண்டவர் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை விரும்புகிறார். சரி, இந்த மகிமையை எப்படி அடைவது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம், ஆகாய் 1:6. ஆகாயில இந்த மகிமையை பத்தி கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். 1:6 பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி பேசுறாரு. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூர்ணமடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பயில் போடுகிறவனாக அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்னன்னா, நம்ம லைஃப்ல கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிட்டோம். அதாவது ஒரு வேளைக்கு சாப்பாடு இருக்குதா, ஒரு வேளை கஞ்சி இருக்குதா, போதும் விட்டுரு, வேலையை பார்த்துட்டு போ. அங்க ஆப்பிரிக்கால யாருக்கும் சாப்பாடு இல்லையா, நம்ம ஊர்லயே அப்படியே கீழே போனோம்னா அங்கேயும் சாப்பாடு இல்லை, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது, அது வரைக்கும் உனக்கு சந்தோஷப்பட்டு போ அப்படின்னு இருக்கிறதுல கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடையிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பெரிய வாழ்க்கையை யோசிக்கிறது, வேதத்துக்கு போய் அதை அடையணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைச்சிட்டு அது கொஞ்சமா வந்தா கூட அதை பெருசா யோசிக்கவே மாட்ற. வருது, போதும் போதும், தலை வலிக்குது, சரி பரவாயில்ல, ஒரு நாள் தலை வலிச்சா கூட இன்னொரு நாள் நல்லா இருக்குதே, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல போட்டோம், வயசாயிடுச்சுல, இவங்களா யாராவது சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாத, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், உன் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்ககிட்ட, முதல் நாள்ல உங்களை பார்த்து நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க, யோசிங்க. நீங்க இவ்வளோ வசனத்தை கேட்கிறீங்களே, உங்களை ஆண்டவர் இவ்வளோ நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்க ஏன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நான் செய்யறேன், இதை செய்யணுமா, நான் செய்யறேன், இது நான் நடக்கணுமா, இதை நான் நடக்கிறேன் இந்த வழியில, ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். 8 போட்டிருக்கு, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன். என்னன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த மக்கள் தீர்க்கதரிசனம் கூறுற மக்கள், அவன் வீட்டுக்கு போயிட்டான், ஆண்டவரை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை, அவனுக்கு டைமே கிடையாது. இவன் போய் இவன் சம்பாதிச்சான், இவன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தான், அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். ஆண்டவரை யோசிக்கல, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு யோசிக்கல, ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யணும், இதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. இன்னைக்கு நம்ம ஆலயத்தை கட்டுறது இப்ப பிசிக்கலா இதை சொல்ல, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்க வாசம் செய்கிறார்? இயேசு எங்க வாசம் செய்கிறார்? எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆலயம் கட்டுறது, அதை பத்தி சொல்ல வரல, ஆண்டவருடைய காரியத்தை தேடுவது. உங்களை நீங்க பில்டப் பண்றதுக்கு வசனத்துக்கு போறது, இந்த வசனத்தின்படி நடப்பது, அதுதான் ஃபர்ஸ்ட். பிசிக்கலா இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறது நல்லதுதான். ஆனா யார் ஆலயமா இருக்கிறோம்? நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். என்ன நான் பார்த்துக்கிறேன், எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும், தேவனுடைய வார்த்தையை எண்ணுவதிலும், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குதோ அதன்படியே செய்யுது, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம் தான் கட்டுறதெல்லாம். இங்க போட்டிருக்குது, இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் அது ஊதி போடப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க? நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்க வேலைக்கு போறது நல்லது, எல்லாரும் வேலைக்கு போகணும், ஆனா உங்க வேலையில தான் செழிப்பு இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு. உங்களை செழிப்பாக்குறது யாரு? இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னை செழிப்பாக்குவார். உங்களை ஐஸ்வர்யமான ஆக்குறது யாரு? தேவன். நீங்க வீடு கட்டணும், உங்களுக்கு வீடை கட்டி தர போறவர் யாரு? ஆண்டவர் வீடு கட்டி தர போறார். இன்னைக்கு வேலை இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனா இந்த வருஷத்துல உங்களுக்கு வேற வேலை கிடைக்கலாம், இந்த வருஷத்துல நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல வேற ஒரு தொழில் வரலாம், காசு எங்கேயோ இருந்து வரலாம். அப்ப ஆதாரம் இங்க சொல்ற மாதிரி எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்க கூடாது, தேவனிடத்தில் வர வேண்டும். 10வது பாத்தீங்கன்னா, உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. மகிமைன்னா என்ன அர்த்தம்? வானம் திறந்திருக்கும், பனி கொட்டும், காடை கொட்டும், தயவு உண்டாகும், கிருபை உண்டாகும், அதான் மகிமை. ஆனா இங்க மகிமே இல்லாத மாதிரி இருக்குது.
இங்க போட்டிருக்குது, நிலத்தின் மேலும் மலைகள் மேலும் தானியத்தின் மேலும் எண்ணெயிலையும் திராட்சை ரசத்திலையும் எல்லாவற்றின் மேலும் வறட்சியா இருக்கிறது. அப்போ 12வது வசனத்துல போட்டிருக்குது, செருபாபேலும் குமாரனாகிய அந்த ஆசாரியன் யோசுவாவும் பிரதான ஆசாரியரும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா எனும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுத்தார்கள். இன்னைக்கு 2025 நான் சொல்றேன், ஒரு சிறப்பான தரமான தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? தேவனுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். இட்ஸ் a decision you make. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கெல்லாம் வாழ்ந்து உயர்ந்து செழித்திருப்பீங்க. அதுக்கு முதல் முக்கியமான காரியம், தேவனுக்கு செவி கொடுங்கள். வேற யாரையும் உண்டங்க. This book is the highest priority. இதை விட்டா உங்களுக்கு முக்கியம் வேற எதுவும் இல்ல. தேவனுடைய சமூகம், தேவனுடைய சந்ததியை காட்டிலும் ஒரு முக்கியமான வேலையே இல்லை உங்களுக்கு. ஏன் தெரியுமா? என் மூச்சு முதற்கொண்டு, என் பாக்கெட்ல இருக்கிற காசு முதற்கொண்டு எல்லாம் என் தேவனால் வந்தது. அப்போ போட்டிருக்குது, ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பா, அதாவது இவ்வளவு நாள் உங்க பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க. ஆண்டவருக்கு பயந்து இல்ல, ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. இப்போ ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன உடனே, எப்பா இங்க பாரு, வானெல்லாம் அடைப்பட்டு இருக்குது, காசு நிக்க மாட்டேங்குது, வேலை சரியா இல்ல, பாக்கெட்ல காசு இல்ல, சரீரத்துல வியாதி, எல்லா பிரச்சனையா இருக்குது. ஆண்டவருக்கு சொல்றத கேளுன்னு சொன்ன உடனே 13 இங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனாகி ஆகாய் கர்த்தர் தூதனுடைய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சொன்ன உடனே, ஆண்டவரே நாங்க உங்க சொல்றத நாங்க கேட்போம், நீர் என்னெல்லாம் எங்களுக்கு சொல்றத கேட்போம்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்னு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் சொல்றத நான் கேட்பேன்? நீங்க பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் பண்ணலாமா? எல்லாம் எழுதிய கை வச்சு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொல்றத நான் கேட்பேன், உங்களுடைய வார்த்தை சொல்ற மாதிரி நான் நடப்பேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல செய்வேன்னு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 14 பாத்தீங்கன்னா, செருபாபேல், அதுதான் அவர் தான் கவர்னர், அந்த இடத்த ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். சொல்றாரு, கடைசியில நீங்க வந்துட்டீங்கன்னா, அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்தின் வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சபையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவர் சொல்றதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர் யார்? உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று தேவன் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஷாலோம் அப்படின்னா நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உடைந்து போவதில்லை, எதுவும் ஒண்ணும் இல்லாமல் போவது கிடையாது. எல்லாவற்றிலும் நிறைவு உண்டாயிருக்கும். எப்போ? ஒரு டெசிஷன், ஒரே ஒரு தீர்மானம். நான் ஆண்டவர்கிட்ட போவேன், என் இஷ்டத்துக்கு வாழ மாட்டேன், தேவன் சொல்ற மாதிரி நான் செய்வேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது. குளோரினாலே கோல்டு தான், மகிமையினாலே தங்கமும் வெள்ளியும். எல்லாம் சொல்லுங்க, மகிமையினாலே வெள்ளியும் பொண்ணும். அப்ப ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? வெள்ளியும் பொன்னையும் கொடுப்பாருன்னு அர்த்தம். வேணாமா? நம்ம ஊர்ல அதுவும் தங்கம்னு ரொம்ப பெரிய விஷயமாச்சா இது? ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப பெரிய விஷயம்னு எல்லாம் ஆடி ஓடி அதை தேடிட்டு இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் விட்டுரு, நீ என்ன தேடு, என் வசனத்துக்கு வா, நான் சொல்றதை செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. முந்தின ஆலயம் உன் வாழ்க்கையின் முன்னாடியே பார்க்கலாம். 2024 வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. 2025 தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க ஆமென்.
என் வாழ்க்கையில் மகிமை பெரிதாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையின் மகிமை பெரிதாயிருக்கும். இது ஆண்டவர் சொல்றார். 19 சொல்றாரு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 23வது வசனத்துல சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தெரிந்து கொன்றேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும் நான் சொல்றது செய்வேன்னு சொல்லிட்டல, உன்னை நான் என்ன பண்ற பாரு. முத்திரை மோதிரம்னா என்ன அர்த்தம்னா அத்தாரிட்டி. இந்த ஊருக்கு, இந்த ஏரியாவுக்கே உங்களை அத்தாரிட்டியா வைக்கிறாராமா. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் ஒரு காரியத்தையே செய்யறாராமா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆகையினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க செய்யலான்னு? அதான் திரும்புறது. இப்போ எப்படி இதெல்லாம் இப்ப நிறைவேற போகுது, எப்படி தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க போறோம்ன்றத சொல்றேன். 3 விஷயம் டக்குன்னு சொல்றேன். முதல் விஷயம், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. டெய்லி பைபிள் படிக்க, இந்த வேதத்தை வாசி, டெய்லி பாட்டு பாடுங்க, ஜோம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. வாக்குத்தத்தம் நம்ம இங்கெல்லாம் மெசேஜ் கொடுக்கறதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு போய் அதை வாசிங்க, அதை பாருங்க. டெய்லி தினமும் தேவனுக்கு நேரத்தை தசம பாகம் செலுத்துங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் என்ன பண்ணுங்க, பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி பாட்டு பாடுங்க. செஞ்சே ஆகணும். நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், தினமும் 2.5 மணி நேரம் பைபிள் படிச்சு பாட்டு பாடி ஜோம் பண்ணி அந்நிய பாஷை பேசி வாக்குத்தத்தங்கள் எடுத்து வாசிச்சே ஆகணும். நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, நீங்க ஓடி ஓடி அங்க போன ரொம்ப பிஸி சார், அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் ஓரமா வச்சுட்டு இதை பண்ணுங்க. இவ்வளவு நாள் சுத்தி சுத்தி என்ன ஆச்சு? இந்த மக்கள் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய வச்சிருக்கிறோம்னு. இல்லைங்க, நம்ம எல்லாம் நிறைய எல்லாம் வச்சிடல. ஆண்டவர் கொடுக்குற மாதிரி எல்லாம் வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சிருக்கிறோமா? இல்ல. ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு தரேன், நான் உன்னை மகிமைப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? நேரத்தை தசம பாகம் கொடுங்க. 2வது, எண்ணத்தை தசம பாகம் கொடுங்க. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான எண்ணம் வருது. கொஞ்ச நேரம் உட்காந்து, இப்ப நைட் தூங்க போறீங்களா, தூங்க போறதுக்கு முன்னாடி, கர்த்தாவே நீர் பெரியவர், பராக்கிரம் உள்ளவர், என் தேவையை சந்திப்பவர், என்னை சுகமாக்குவர், கண்டதையும் யோசிக்காம தேவனை குறித்த எண்ணங்களையும் நான் நன்றாக இருக்கிறவேன் என்கிற எண்ணத்தையும் வைங்க. அதான் 2. ஃபர்ஸ்ட் என்னது? டைம். 2வது என்னது? தாட்ஸ். எல்லாம் டீல வர்ற மாதிரி சொல்லி தரேன், ஓகேங்களா? மறக்க மாட்டீங்கல்ல? ஃபர்ஸ்ட் என்னது? டைம். டைம் மறந்துடாதீங்க. 24 மணி நேரம் இருக்குது. 2.5 மணி நேரம் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகிறோம், 2 மணி நேரம் 45 நிமிஷம் கொடுத்தே ஆகிறோம், ஆண்டவருக்கு கொடுத்தாகும். அடுத்து எண்ணங்கள், தாட்ஸ். அடுத்து பணம். டைட் யுவர் மணி. டைத்துனாலே அதான், தசம பாகம் செலுத்துங்க, காணிக்கைய செலுத்துங்க. காசு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன எண்ணம் வரணும்? என்ன எண்ணம் வரணும்? ஆண்டவருக்கு நான் இதை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். இதுதான் வழி. ஆண்டவர் இங்க வேதத்துல பார்த்தோம், நீ பாட்டுக்கு போய் உன் வீட்டை கட்டிட்டு இருக்கிற, இங்க வந்து ஆலயத்தை கட்டு, அப்பதான் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்றாரு. இப்ப ஆகாயில் அதை தான் நான் வாசித்தேன். ஆனா இன்னைக்கு பிசிக்கலா நம்ம டெம்பிள் இல்லை, ஏன்னா நாம என்ன ஆலயமா இருக்கிறோம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க தேவனுக்கு தசம பாகத்தையும் காணிக்கையும் செலுத்துங்கள். இது தேவன் உங்களுக்கு சொல்ற விஷயம். இதை வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இது செய்யலனா கூட பரவாயில்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்ல. உனக்கு மகிமை உன்னுடையது தான். நான் உன் மூலமா தான் மகிமை அடைய போறேன். ஆனா நான் மகிமை அடையிறதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, நீ இதை செய்ய. இங்க ஒரு சில நாட்களுக்குள்ளாக எல்லாம் மாறினது. இந்த ஆகாய் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாம போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் திரும்ப ஆலயத்தை கட்டு, நான் சொல்றதை கேளுன்னு சொன்ன, அவங்க செய்யறேன்னு சொன்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன்றாரு. அவங்களை மகிமைப்படுத்தினார். அவங்கள ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. இந்த செருபாபேல்ன்றவர் வந்து கவர்னர், அந்த ஊரை ஆளுகை செய்கிறவர். யோசுவான்றவர் அந்த ஊர்ல எல்லாம் ஆசாரியர். ஆகா என்கிறவர் தீர்க்கதரிசி. மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறார்கள். அவங்க செவி கொடுத்தாங்களோ இல்லையோ, அவர்களை தேவன் மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை போலவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்க இன்னைக்கு செய்ய தீர்மானிச்சிருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த ஆண்டு முடிகிறப்போ வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி இருப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க மகிமைப்படுத்துவார்?
ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும்னு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். என்ன பண்ண போறோம்? உங்களை கனப்படுத்த போறாரு. உங்களுக்கு வெள்ளி பொண்ணை தர போறாரு, வீடுகளை தருவாரு, உயர்வுகளை தருவாரு, பெரிய உயர்ந்தவன் மக்கள் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவார். இதெல்லாம் ஆண்டவர் பண்றாரு. ஏன்? இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் எந்திரிப்போமா?